தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். கவனிங்க, இப்போ வாசித்த இந்த 2வது வசனத்துல முதல் வசனத்துல 2 விதமான கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, என் மகனே என் போதகத்தை மறவாதே. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மறக்கக்கூடாத சில காரியங்கள் இருக்கிறது. அதை அவ்வப்பொழுது ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதுல ஒன்று, முழு வேத புஸ்தகத்திலும் நாம் கை கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய அநேக போதகத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த போதகத்தை நாம் வாசிக்கிறோம், நாம் கேட்கிறோம், நாம் தியானிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் சொன்ன போதனையை நாம் வாழ்க்கையில ஒரு நாளும் மறக்க கூடாது. அல்லேலூயா, ஆமென். மறக்க கூடாது என்றால் அதனுடைய எதிர்மறையான வார்த்தை என்ன? நினைக்க வேண்டும். அல்லேலூயா. சில வீட்டுக்கு போனா சொல்லுவாங்க தெரியுமா, ஐயா உங்களுக்கு 100 வயசு, இப்பதான் உங்களை குறித்து நினைச்சேன்பாங்க. அல்லேலூயா. 112வது சங்கீதத்தில் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அப்ப ஆண்டவர் நம்மை ஏன் நினைக்கிறார்? அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாய் நினைக்கிறார். அவருடைய நினைவை குறித்து பைபிளில் எப்படி வாசிக்கிறோம்? ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை? மறப்பதில்லை. அப்ப ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை, அதற்கு மாறாக அவர் நம்ம மேல நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, நினைப்பாவே ஏசையா, அன்னாளை நினைத்தவரே, உலகம் பெருசுதான், உங்க மனசு பெருசுதான். ஆமென், ஆமென். என் நினைப்பாவே ஏசையா, ஆமென். ஆண்டவர் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். பெற்ற தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் அவர் நம்ம மேல அக்கறை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே என் மகனே என் போதகத்தை மறவாதே. 103வது சங்கீதத்தில் என்ன பாருங்க, 2வது வசனத்தில் என்ன பாருங்கன்னா, பைபிளை பார்க்க கூடாது. சாகர வரைக்கும் 103வது சங்கீதத்தை திரும்பி பார்த்து வாசித்தா எப்படி? என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் 1 2 3 எண்ணிக்கை கடங்காத உபகாரங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார்.
வாழ்க்கையில எதை மறந்தாலும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? அதை நினைச்சு பார்க்கணும். போன மாதம் ஒரு நன்மை செஞ்சார்ல, இந்த மாதம் ஒரு தேவை இருக்குல்ல. அப்ப போன மாதத்துல உதவி செய்த ஆண்டவர், போன மாதத்துல நன்மை செய்த ஆண்டவர் இந்த மாதத்துல மனம் மாற மாட்டார். அவர் தம்முடைய வாயினால சொன்னதை தம்முடைய கரத்தினால நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய உபதேசத்தை மறவாதிருக்க நல்ல இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகளை மறவாதிருக்க, அந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்க நாம கடமைப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக இயேசுவை தேடி 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். பலருக்கு பலவிதத்தில் சுகம் கொடுத்தார். இந்த 10 குஷ்டரோகிகளுடைய விஷயத்தில் நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள் என்று சொன்னார். அன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு குஷ்டம் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவது மருத்துவர் அல்ல. யார்? ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். பைபிள் ஆண்டவர் என்ன எழுதி வைத்திருக்காரோ அதை பார்த்து இவனுக்கு குஷ்டம் இல்லை குஷ்டம் இல்லை என்பதை அவர்கள் சொல்வார்கள். சுகம் பெற வந்தவர்களை ஆசாரியர்களிடத்திற்கு அனுப்புகிறார். நல்லா கவனிங்க. அவங்க சுகம் பெறுவதற்கு முதல் காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒருத்தரை தேடி போறோம், ஒரு உதவி கேட்டு போறோம், அவர் இன்னொரு இடத்துட்ட போங்க அப்படின்னு சொன்னா நம்ம மனம் உடனே ஏற்றுக்கொள்ளாது. ஐயா உங்ககிட்ட தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும். ஆனால் 10 குஷ்டரோகிகளும் அப்படி நினைக்கல. உங்களை ஆசாரியரிடத்துல காண்பீங்கள் என்று சொன்ன பொழுது அவர் வார்த்தையை நம்பி அவர்கள் போனார்கள். பைபிள் எப்படி பதிவாயிருக்குது? போகிற வழியிலேயே, அல்லேலூயா, அவர்கள் சுகமானார்கள். 9 பேரும் கையை பார்க்கறாங்க, நல்லா விரிஞ்சிருக்குது, சீல் ரத்தம் எல்லாம் சுத்தமாயிருக்கிறது. சிறு பிள்ளைகளின் மேனியை போல அவர்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தில் 9 பேரும் போய்விட்டார்கள். ஒருவன் நிற்கிறான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கை விரல் வளைந்திருந்ததே, இப்போ நிமிர்றதற்கு என்ன காரணம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசு சொன்னாரே உங்களை போய் ஆசாரியர்கள் காண்பீங்கள் என்று சொல்லி, அந்த வார்த்தையை நம்பி வரும்பொழுதுதானே எனக்கு சுகம் கொடுத்து கிடைத்தது. அப்போ இந்த சுகத்துக்கு காரணர் அந்த இயேசு என்று அவரிடத்தில் திரும்பி வந்தான். பைபிள் அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் யூதன் அல்ல, அவன் அந்நியன். அந்த அந்நியன் ஆண்டவர் செய்த நன்மையை மறக்கலை. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்ற நாம ஒரு நாளும் ஆண்டவர் செய்த நன்மைகளை என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. ஆகவே ஆண்டவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிற காரியம், என் மகனே என் உபதேசத்தை நீ என்ன செய்யாதே? மறவாதே. உபதேசத்தை மறவாமல் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால், அந்த உபதேசத்தை கற்றுக்கொண்டால் நமக்கு என்ன கிடைக்குமா? நீதிமொழிகள், நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 2வது வசனம், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பதை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை மறவாம இருதயத்தில் எழுதி வச்சிருந்தோம்னா இப்போ சொல்லப்படுற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய உபதேசத்தை அல்லது கட்டளைகளை நான் ஒரு நாளும் மறக்கவே கூடாது, இருதயத்தில் பதித்து வைக்க வேண்டும். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க.
சாவதானமாயிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீ என்ன செய்வாயாக? நினைப்பாயாக. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் உபதேசத்தை மறக்க கூடாது. இரண்டாவது, அவர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. மூன்றாவது, அவர் வழி நடத்தி வந்ததை மறக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வழிகளிலே நாம் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள், விபத்துகள், இவை ஒன்றிலும் ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் நடத்தினாரே, பாதுகாத்தாரே, பராமரித்தாரே. இவைகளை வாழ்க்கையில நான் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவைகளெல்லாம் நினைச்சு நினைச்சு இப்படியெல்லாம் எங்களுக்கு நன்மை செய்திரே, இப்படியெல்லாம் எங்களை நடத்தினரே என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமோ, பைபிள் எழுதியிருக்குது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால, துதியினால கிருபை என்ன செய்யும்? பெருகும். நம்மளை இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நிர்மூலமாகாமல் பாதுகாக்கிறது கர்த்தருடைய கிருபை என்பதை நாம் மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய போதகத்தை மறவாமல், அவர் செய்த நன்மைகளை மறவாமல், அவருடைய வழிநடத்துதலை மறவாமல் இருக்க வேண்டுமென்றால், இருந்தோமானால் அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். 4 விதமான ஆசீர்வாதம் எதனால கிடைக்கிறது? போதகத்தை மறக்காமல், செய்த நன்மைகளை மறக்காமல், அவர் வழி நடத்ததை மறக்காமல் இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீடித்த நாட்களை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. போன்விட்டா, ஹார்லிக்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிட வேண்டியதில்லை. அல்லேலூயா. எந்த விதமான உலக பிரகாரமான காரியங்களை செய்யாமலேயே நம்முடைய ஆயுசுனால கர்த்தர் நீடிக்க பண்ணுகிறார். இதை நீங்க எந்த அளவுக்கு வசனத்துல உள்ளதை என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே நடக்கும். அல்லேலூயா. பைபிள் எழுதியிருக்குது, ராஜா அவரிடத்தில் ஆயுசை கேட்டார், ஆனால் அவரோ தீர்க்காயுசை கொடுத்தால். எபேசியர்ல என்ன வாசிக்கிறோம்? நாம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். அப்போ நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியைகளை நமக்கு செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம். கொஞ்சமல்ல, சமாதானத்தை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ராத்திரி படுக்கைக்கு போகும்போது நம்முடைய படுக்கை எப்படி இருக்கணும்? சமாதானமாய் இருக்கணும். அல்லேலூயா. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கிறோம். புள்ளியோரம் சொல்லுகிறது, சென்னையில் இருக்கிற எத்தனையோ பேர் 3 தரம் சாப்பிடாம படுகைக்கு போறாங்க. நமக்கு கர்த்தர் குறைவில்லாம 3 தரம் அல்ல, அப்படியே டபுளா போட்ட எத்தனை வரும்? 6 முறை சாப்பிட கர்த்தர் உதவி செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலருக்கு கல்யாணத்தில் ஃபங்க்ஷனில் என்னதான் மட்டனு, சிக்கனு, 65, அப்புறம் என்னமா வைப்பாங்க, பிரெட் அல்வா, அப்புறம் இங்கிட்டு வந்து ஐஸ்கிரீமு, வாழைப்பழம், அம்புட்டும் சாப்பிட்டா கூட வீட்டில் வந்து ஒரு முடி சாப்பாடு சாப்பிடும். அல்லேலூயா, ஆமென். அப்போ அதுக்குன்னு ஒரு திக்கமாகும் வயிற்றுல இடம் இருக்குது. அல்லேலூயா, ஆமென்.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த 4 விதமான ஆசீர்வாதத்தை வசனத்தின் மூலமாய் கொடுக்கிறார். 119வது சங்கீதம் என்னப்பா சொல்ல முடியுமா? 165வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை என்ன பாருங்க, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. கொஞ்சம் அல்ல, மிகுந்த. அப்படியானால் அந்த மிகுந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கும்னா எவ்வளவு பெரிய வேதனை வந்தாலும் சோதனை வந்தாலும் கைவிடப்பட சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய மனம் கலங்கவே கலங்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை மக்கள் வாழ்க்கையில கலங்கி போயிருக்காங்க தெரியுமா? வாழ்க்கையே கண்ணீரா மாறிச்சுன்னு எத்தனை பேர் அழுகிறாங்க தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடதலுக்கும் தப்புவித்தீரையா, நீர் எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைங்க எந்த விதத்திலும் இடறி போகவே கூடாது. அதற்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே கொடுக்கிறார். நாம செய்ய வேண்டியது என்ன? உம்முடைய வேதத்தை நேசிக்க வேண்டும். வேதத்தை நேசிப்பதும் இயேசுவை நேசிப்பதும் ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆகவே வார்த்தையை யார் நேசிக்கிறாங்களோ அவங்க கர்த்தரை நேசிக்கிறாங்க. கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மிகுந்த சமாதானம். ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே. ரொம்ப பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவரே உண்மையும் நம்புறோம் மனுஷரையும் நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உண்மையே நம்பி இருக்கிறோம், வேற வழி இல்லை. நீர் தான்ப்பா நன்மை செய்யணும். நீர் செய்ய நினைத்ததை உலகத்துல யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தேவனுடைய வார்த்தையை நேசிக்க எந்த சூழ்நிலையானாலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய அந்த மனதை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். என்ன பாருங்க, உலகத்துல ரொம்ப பேருடைய கவலை, நான் அந்த உலகத்துல எப்படி பிழைக்க போறேன், நான் எப்படி வாழ போறேன், என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன் அப்படிங்கிறது ரொம்ப பேருடைய கவலை. கர்த்தருடைய பிள்ளைங்களை, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவருடைய கட்டளைகளையும் ஆண்டவருடைய கற்பனைகளையும் நாம் கை கொண்டால் அதனால பிழைப்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இன்னும் வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை சொல்லுகிறவனுக்கு அதனாலே பிழைப்பு உண்டாகப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர்ட்ட ஒரு தம்பி சொன்னான, வேலையே கிடைக்க மாட்டேங்க, வேலையே கிடைக்க மாட்டேங்குன்னு நான் ஒன்று சொல்றேன், அது எளிதான வேலை. சுவிசேஷம் மற்றவங்களுக்கு சொல்ல தெரியுமா? அவன் 2 கையும் விரிச்சு சொல்ல தெரியாது. பரவாயில்ல, நீ சொல்லாட்ட பரவாயில்ல, ஊமை பிரசிங்க ஒன்று இருக்குது அப்படின்னு இவ்வளவு கைப்பிதி எடுத்து கையில் கொடுத்துருக்காரு. போடா உன் பாட்டில், ரோட்டு வெளியே போ, பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடு அப்படின்னு இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போய்கிட்டு இருந்திருக்கான். நேராக ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, அவருக்கும் கொடுத்துருக்கான். எத்தனை நாளாக அந்த வேலை செய்கிற, வேலையே கிடைக்கலையா? எங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், அவர் சுவிசேஷம் சொல்கிறா, அதனால உனக்கு பிழைப்பு உண்டுன்னு சொன்னார், அதனால கொடுத்துட்டு வர்றையா. இனிமே நீ எங்கள் சர்ச்சுக்கு வந்துரு,
உனக்கு மாசமான இவ்வளோ அமௌண்ட், வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நீ டெய்லி இதை கொடு, ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பாருன்னு மாச சம்பளம் அவருக்கு இப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பேருக்கு என்ன என்ன ஒரு வாஞ்சன்னா, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப பேருக்கு என்ன எப்படி கிடைக்கணும்னா, உள்ள இருக்கிறது யாரும் வெளியே வாங்க வேலை கிடைக்க வேலை கொடுக்குறோம் அப்படின்னு கதவு தட்டி சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம எல்லாரும் விசுவாசி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒருத்தர் வேலை கொடுத்துருக்காரு, அந்த வேலையை நீங்க செய்யுங்க யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள்ல ஒன்று, தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கும். அப்ப கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், திறக்கிற வரைக்கும் தட்டி கொண்டே இருக்கணும். நம்ம வேலையை நாம செய்தோம்னா ஆண்டவர் வேலையை அவர் என்ன செய்வார்? ஒழுங்கா செய்வார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தையை சிறு பிள்ளைய போல விசுவாசிக்க கற்றுக்கொள்ளணும். 1 நாளாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவனை உத்தம இருதயத்தோடு சேவித்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, ஆராய்ந்து நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மனசு ரொம்ப சோர்வா இருக்கும்போது பைபிள் படிக்கிறதை விட்டுறோம். இங்க பைபிள் என்ன சொல்லுது? நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கு என்ன செய்வார்? அப்போ ஒரு விசுவாசியுடைய நிலைமை என்ன அப்படின்னா, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் டெய்லி செய்ய வேண்டிய ஆவிக்குரிய கடமைகளை நம்ம ஒரு நாளும் தவறாமல் செய்யணும். அதுக்கு பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காமல் கர்த்தரை துதிக்கணும், சபை கூடி வரணும், நம்மளால் முடிந்த ஊழியத்தை தேவனுக்காக என்ன செய்யணும். இது நாம் அன்றாட செய்ய வேண்டிய காரியம். இதை நாம் செய்யாமல் விட்டுட்டோம்னா ஆண்டவர் நம்மளை நெஞ்சிருவார், விட்டுருவார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அவரை சேவிக்கும் பொழுது, ஒரு உலக பிரகாரமான ராஜாவை சேவித்தால் அந்த ராஜாவனை நடத்துவது போல, தேவைகளை சந்திப்பது போல, மகாராஜாவாகிய ஆண்டவரை நாம் முழு இருதயத்தோடும் உத்தம மனதோடும் சேவித்தால் அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது என்ன செய்வாய்? 2வது முறையா சொல்றார் ஆண்டவர், என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் கண்மணியை போல காத்துக்கொள். கை கொள்றது ஒரு அனுபவம், காத்து கொள்றது ஒரு அனுபவம். பைபிளில் எப்படி வாசிக்கிறோம்? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், சில விதைகள் வழியருகே விழுந்தது, அதை முளைப்பதற்கு முன்னதாக பட்சிகள் அவைகளை இணைஞ்சிருது, பச்சித்து போட்டது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அது பாதுகாப்பு இல்லாத இடத்துல விழுந்தது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யணும்னா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பழிக்கணும்னா, இந்த இருதயமாகிய பொக்கிஷத்தில் இந்த வார்த்தையை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்போ இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை எப்படி பாதுகாக்கணுமா? கண்மணியை போல பாதுகாத்துக்கொள். நம்ம சரீரத்தில் சில ஆட்டோமேட்டிக் மிஷினை ஆண்டவர் அன்னைக்கே வச்சிருக்கார். சாப்பிட்றதுக்கு மாத்திரம் மேனுவல். என்னது மேனுவல்? தூசி வருது, காற்று சுழிச்சு அடிக்குது அப்படின்னா நாம கண்ணே மூடிக்கோமா அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆட்டோமேட்டிக்காக
அந்த 2 விழிகள் அதை என்ன செஞ்சுக்கிறது? மூடிக்கிறது. ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கு அந்த செயல்பாடு. அப்படியானால் அதை போல 2 இமைகளும் கண்ணை எப்படி பாதுகாக்கிறதோ அதை போல ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்கு பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாதுகாக்க இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டுமா? லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். கட்டளையை காத்து கொள்றவனுக்கு பிழைப்பு உண்டு. கர்த்தருடைய கட்டளையின்படி செய்கிறவனுக்கு என்ன உண்டு? பிழைப்பு உண்டு. கர்த்தருடைய கட்டளையின்படி செய்யணும்னா எப்படி உதாரணம் சொல்றது? மத்தேயு 6ஆம் அதிகாரம் என்ன பாருங்க, 31வது வசனம் என்ன பாருங்க, முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவைகள் என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், எங்க படுப்போம் என்று உலக ஜனங்கள் கவலைப்படுறாங்க. நாம் அப்படி கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. அப்ப நான் அவரை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே டீ முகத்தில் என்ன செய்யக்கூடாது? ஸ்டவ் முகத்தில் என்ன செய்யக்கூடாது? முழிக்க கூடாது. எத்தனை பேர் காலையில் எழுந்துச்சு புருஷன் அப்படி யாராவது செய்றீங்க? அது சத்தியத்தை அறியாத மக்கள் அவங்க செய்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இயேசு பாதம் ஒன்றே போதும். அல்லேலூயா. ஆமென். எனவே ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம், அவருடைய கட்டளைகளால் நமக்கு பிழைப்பு உண்டாயிருக்கிறது. அதை இப்படித்தான் செய்வார்னு நான் உங்களுக்கு சரியா சொல்ல முடியாது. அவர் எப்படியும் செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. போன முறை நான் கனடாவுக்கு போகிறதுக்கு யூரோப்ல இருந்து ஃப்ளைட் ஏறி இருக்கேன். யாரும் பழக்கம் இல்லை, ஒரே ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர்கிட்ட அறிமுகப்படுத்துறார். அப்போ ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்த உடனே ஒருத்தர் என்னை பார்த்து கேட்குறாரு, ஒரு வயசானவர், நீங்கள் என்ன கிறிஸ்தவ போதகரா? அப்படின்னு. எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். உங்கள் கையில் பைபிள் வச்சுருக்கீங்களா? ஓ சரி. உங்கள் சீட்டு எங்கே இருக்குது? என் சீட்டு முன்னாடி இருக்குயா. என் சீட்டு பின்னாடி இருக்குது. அடப்பா, அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி எங்கே இருக்கு எங்கே, அதுங்களே அவர் பின்னாடி போயிட்டார். நான் முன்னாடி போய் பைபிள் படிச்சுட்டு இருக்கேன். மறுபடியும் திருடின்னு வந்தார். வந்து தோத்துறையா அப்படின்னு கையை நீட்டினார். நான் தோத்துறேன்னு கையை பிடிச்சேன். கையை பிடிச்சா $20. எத்தனை டாலரு? $20. அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கண்டிப்பா கனடாவில் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். எதை சொல்ல போறேன்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போறேன். அப்போ ஆண்டவர் எந்த விதத்திலும் எப்படியும் நம்முடைய தேவைகளை போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை கதவெல்லாம் அடைக்கப்பட்டது போல இருக்குதே, எங்கே தட்டுனாலும் திறக்கப்படாது போல இருக்குதுன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறவர் யாரு? கர்த்தர். பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? காரியமோ மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதற்கு நாம செய்ய வேண்டியது அவருடைய கட்டளைகளையும் போதகத்தையும் கண்மணியை போல பாதுகாக்குது. என என் நியாயங்களை கை கொள்ள கடவீர்கள், அவைகளால் உங்களுக்கு பிழைப்பு உண்டாகப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். பாழான நிலத்திலும் ஊழை இடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், கண்மணியை போல காத்தருளி. நம்மளை கண்டுபிடிச்ச ஆண்டவர்
பாதி வழியில கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அரசாங்கத்தில் ஃபார்ம் நிரப்பும் பொழுது பல கேள்விகள் கேட்குறாங்க. உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதில் சிலர் வயசானவங்க பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், சிலர் கணவரால் கைவிடப்பட்டவர்கள், சிலர் வீடே இல்லாதவர்கள், இப்படிலாம் குறிப்பிடுறாங்க. பைபிள் சொல்லுகிறது நம்மளை அவாந்தர வழியில கண்டுபிடித்தார், நம்மளை உணர்த்தினார், நம்மளை நடத்தினார். அப்ப நல்லா கவனிங்க, 9 மாதமா நடந்து வந்தது நம்ம பலத்தினால அல்ல, தேவனுடைய கிருபையினால. அல்லேலூயா. ஆமென். ஒரு நாளைக்கு நீங்க உட்கார்ந்து ஒரு நோட்டை எடுத்து நீங்க எவ்வளவு உங்க கையில பணம் வந்துச்சு, எவ்வளவு உங்க கையினால செலவழிச்சீங்கன்னு எழுதி பாருங்க. வரவுக்கு மேல செலவழிச்சிருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதனால? தேவனுடைய கிருபையினால. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையானாலும் சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. 17வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, கண்மணியை போல என்னை காத்துக்கொள்ளும், கண்மணியை போல என்னை காத்துக்கொள்ளும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? மேன்மைப்படுத்தணும். அந்த வார்த்தையை மதிக்கதோடு நிற்காதபடி அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை வாயினால ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணணும். 90வது சங்கீதத்தில் எப்படி எழுதியிருக்குன்னா, தேவன் என் அடைக்கலமும் பெலனும் ஆபத்துக்கு என்று சொல்லுவேன். அந்த வார்த்தையை வாசிங்க. என்று சொல்லுவேன், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று. பார்த்தீங்களா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வசனத்தை வாயை திறந்து என்ன செய்யணும்? சொல்லணும். ரோமர் எப்படி வாசிக்கிறோம்? நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால். அப்ப வாயினால நீங்க எப்படி அறிக்கையிடுறீங்களோ அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புருஷன் தம் மனைவிக்கு கத்து கொடுத்தாராம். எப்படி? பாத்திரத்துல அரிசி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, இல்லன்னு சொல்லவே கூடாது. அப்ப எப்படி சொல்றது? காலியா இருக்கு அரிசி. என்ன இருக்குது? காலியா இருக்கு அரிசி பாத்திரம், காலியா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். இல்லைங்கிறத உன் வாயில சொல்லாத. உன் வாயில எப்படி சொல்லணும்? இருக்குது. கத்தருக்கு தேங்காய் எண்ணெய் பாட்டல் காலியா இருக்குது, கடலை எண்ணெய் டப்பா காலியா இருக்குது. ஆண்டவரை என் பர்சு காலியா இருக்குது இருக்குது இருக்குன்னு சொல்லு. உன் குடும்பத்தில் ஒண்ணுமே குறைவு இல்லாம இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 55:3 கேளுங்கள் உங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா. பார்த்தீங்களா? ஆண்டவற்றை கேட்கும் பொழுதே நம்முடைய ஆத்துமா என்ன செய்யுமா? பிழைக்கும். ஆத்துமா பிழைத்திருந்தா தான் வாழ்க்கையில தைரியம் வரும். ஆண்டவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும். அப்ப ஆத்துமா பசியோட இருக்கணும், வசனத்தை வாஞ்சிக்கிறதா இருக்கணும், தேவனை துதிக்கிறதா இருக்கணும். எப்படி இந்த எழுத்தின்படியான வயிற்றுக்கு பசி இருக்கிறதோ அதுபோல ஆத்துமாவுக்கு என்ன இருக்குது?
பசி இருக்குது. யார் சொல்றது? தாவீது 42 சொல்றார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. கதறுது தோத்து. நம்ம சபைக்கு வர்ற மக்கள் கதறிக்கிட்டு வர்றாங்க. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் இன்னொரு சபையை முடிச்சுட்டு பிந்தி வர்றோம்ல, அந்த செருப்பு கலட்டி போட்டிருக்க அந்த பாவனையை பார்த்தா சே, நம்ம ஜனம் எப்படி வாஞ்சையா ஓடுறாங்கப்பா. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கழட்டி போட்டது போல இருக்காது. நான் அதெல்லாம் வரிசையாக வச்சுருக்கேன். எனக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார் என்ன சொன்னார்னா, ஒரு சபையில் வர்றவங்க செருப்பை ஒழுங்காக வச்சுருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த இடரும் வராது, ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல. அல்லேலூயா. சில கல்யாண வீட்டுக்கு போகும்போது நேர எங்க போவாங்க? பந்தி வீடுக்கு போவாங்க. கேட்டா வயிறார சாப்பிட்டு மனசார. அல்லேலூயா. என்ன போல சில விவரம் கட்டதுக்கு மாப்பிள்ளை பொண்ணு அப்படியே பார்த்துக்கிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள கூட்டு இல்லை, பொரியல் இல்லை, அப்பளம் இல்லை, பீஸ் சின்ன பீஸா தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெட்ராஸ்ல இருக்கிற மக்கள் ரொம்ப ஞானமா முதல்ல போகும்போதே எங்க போய் உட்காரணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமாவில பிழைத்திருக்குந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். வாழ்க்கையில குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பைபிள் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? வாழ்க்கையில உண்மையாய் இருக்க வேண்டும். முதலாவது உண்மை, கர்த்தருக்கும் நமக்கும் உண்மையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கும் நமக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குரிய காரியங்களிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உலக பிரகாரமான எல்லா காரியங்களிலும் உண்மையாய் இருந்துவிட்டு கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நாம் உண்மையற்றவர்களாய் இருப்போமானால் இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் நினைத்தே பார்க்க முடியாது. ஆகவே தேவனை துதிப்பதிலே, செபிப்பதிலே, வேதத்தை வாசிப்பதிலே, ஆலயத்துக்கு நேரத்தோடு வருவதிலே, இப்படி ஆவிக்குரிய ஒவ்வொரு காரியத்தில் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது, 2 வாரத்தில் ஒரு நாளாவது, மாசத்துல ஒரு நாளாவது உபவாசம் போட்டு வயிறு மிஷினை ரெஸ்ட் கொடுக்கணும். 7x24 ஹவர்ஸும் இது ஒர்க் பண்ணா என்ன ஆகும்? ரிப்பேர் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வாலிப பருவம் இருக்குல்ல, அது கல்லை சாப்பிட்டா கூட கரைஞ்சிரும்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கும் சில பிளவினம் வயிற்றுல வருது. அப்ப நாம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் எப்பயுமே எழுத்தின் பிரகாரமாலும் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, ஆவிக்குரிய பிரகாரமும் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அப்போ வாரத்தில் ஒரு நாள் இது ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா இது கொஞ்சம் நல்ல பலனாக இருக்கும். ஆவிக்குரிய ரீதியில் ஆத்துமா பலன் கொள்ளும். சாப்பிடாம பைபிள் படித்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாம் செபிக்கும் பொழுது பவுல் சொல்கிறார்ல எபேசியருக்கு, சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்போ அவருடைய சத்துவத்தின் வல்லமை தான் உபவாசம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வரங்களை தாரும், உம்முடைய ஆவியினால நிரப்பும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவருடைய சத்துவத்தில் நம்ம பலப்பட முடியும். அல்லேலூயா.
ஆகவே வாழ்க்கையில கர்த்தருக்கடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் நாம உண்மையா இருப்போமானால் நம்முடைய ஆண்டவர் செய்கிற காரியத்தை பிரசங்கி எப்படி சொல்லுகிறார்? அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியா செய்கிறவர். அதாவது யாரும் இப்படி செஞ்சா நல்லா இருக்குமேனு குறை சொல்லாத அளவுக்கு அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். சிலருடைய வாழ்க்கையில நேர்த்தி வரமாட்டேங்குது. பைபிளில் அதை குறித்து என்ன எழுதியிருக்குது அப்படின்னா, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 20:21. ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அப்போ எதுவுமே தேவ சமூகத்தில் காத்திருந்து கைப்பாடா சேர்த்தா அது கடைசி வரைக்கும் நம்மகிட்ட நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ துரிதமாக கிடைக்கலையே, சீக்கிரம் முன்னேற முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இயேசு சொன்ன வார்த்தை, உங்கள் நேரம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்குது, என்னுடைய நேரம் இன்னும் என்ன செய்யவில்லை, வரவில்லை. ஆண்டவரே உம்முடைய நேரத்திற்கு உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, நீர் எங்களை வழி நடத்தும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால் ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் நம்ம வழி நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்மை அழைத்தவரை குறித்து 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அப்போ உண்மையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆவிக்குரிய காரியத்திலும் உலக பிரகாரமான காரியத்திலையும் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்க வேண்டும்? உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் ஆண்டவருடைய வாக்கு என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10:33 வாசிங்க. எபிரேயர் 10:33. 23மா? வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வாக்குத்தத்தமாயிருந்தாலும் அதை செய்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். பைபிள் எப்படி வாசிக்கிறோம்? வாயினால் சொன்னதை கையினால் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அப்படி யார் உண்மையா இருந்தாங்க? தானியேல் 6:4 சொல்லுகிறது, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால். அல்லேலூயா. அப்போ தானியேல் தன்னுடைய வேலையில் உண்மை உள்ளவனாய் இருந்து உயர்த்தப்பட்டது சரித்திரமாய் எழுதப்பட்டிருக்குமானால், நீங்களும் நானும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில், நம்முடைய வேலைக்கு அடுத்த காரியங்களில் ஆண்டவருக்கு முன்பாக நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்பதில் சந்தேகமில்லை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, தாவீதை போல உமது வீட்டில் உண்மை உள்ளவன் யார்? அப்ப தேவனுடைய வீடாகிய தேவனுடைய சபைக்கு அடுத்த காரியங்களில் தாவீது எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்? உண்மை உள்ளவனாயிருக்கிறான். ஆகவே தான் ஒரு சங்கீதத்தில் சொல்றாரு, என் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வாழ்நாள் முழுவதும் ஆலயத்தில் இருக்கணும்னு ஒருத்தன் வாஞ்சிக்கிறான்னா அவன் வாஞ்சை எப்படிப்பட்ட வாஞ்சையா இருக்கிறது? கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் உண்மையுள்ள சகோதரன் என்று ஒருத்தருடைய பேரை எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறோம். வாசிங்க இந்த வசனத்தை. உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வான் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். கவனிங்க, ரொம்ப பேருக்கு ஆண்டவர் கொடுக்க யோசிக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்ததை நாம் சரியாய் பயன்படுத்தாமல் கோட்டை விட்டுறோம். பவுல் சொல்லுகிறார், உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுடைய கையில் நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்த குடும்பத்தை, பிள்ளைகளை தேவனுக்கென்று நாம் நடத்துவோமானால்
நிச்சயமாய் ஆண்டவர் உடைய வசனம் சொல்லுகிறது, உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். அல்லேலூயா. இல்லாதனிடத்திலிருந்து உள்ளது என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின்படி உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறிவிடுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் நடப்பவர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க யாரெல்லாம் உண்மையும் உத்தமமா நடக்கிறாங்களோ அவங்க மேல கர்த்தர் எப்படியா இருக்கிறார்? பிரியமாயிருக்கிறார். வேத வாசிப்புல உண்மை, ஜெபம் பண்ணுவதில் உண்மை, சபை கூடி வருவதில் உண்மை, வேலையில உண்மை, எல்லா காரியத்துல நாம உண்மையா இருப்போம்னா ஆண்டவர் நம்ம மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிற ஆண்டவரே, நான் எல்லா காரியத்திலும் ஆவிக்குரிய காரியமா இருக்கட்டும், உலக பிரகாரமான காரியமா இருக்கட்டும், நான் உண்மையுள்ளவனாயிருக்க உதவி செய்யும் என்று நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மைகளை, கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற ஜீவன் உள்ள தகப்பனே, எல்லாருடைய வாயும் கர்த்தரை துதிக்கட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு ராஜாவை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். அல்லேலூயா. சிலுவையில் அறைந்து விட்டார். எல்லாரும் ஒரு தோழி தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றியை கொடுக்கிற தேவன். கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்பொழுது விழுந்து போகிற அனுபவம் அல்ல, தடுமாறுற அனுபவம் அல்ல, அவருடைய ஆவியினால பலப்படுகிற அனுபவம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாயிருக்க ஆண்டவர் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் வேண்டிய பலனை கொடுக்கும்படியாய் நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம், 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 தோத்திரம்.